நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, இதெல்லாம் தான் மார்க்கெட்டுக்கு வந்து சம் மேஜர் சப்போர்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேடாக இருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படிலாம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். போய்ட்டு நேற்று போட்ட வீடியோ போய் பாருங்கள். என்ன நேற்று போட்ட வீடியோவில் சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி 2-3 வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது, ஜாப்பனீஸ் நிக்கியுமே வந்து நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஓவராலாக குளோபலாக எல்லாமே வந்து எக்ஸப்ட் சைனா மார்க்கெட், ஷாங்காய் மார்க்கெட்டை தவிர்த்து மிச்சம் எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நேற்று போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கேப் அப் ஆர் கேப் டவுன் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணிட்டு கேப் டவுன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நேற்று நம்ம வீடியோ போடுற போதே. ஸோ நம்ம கொடுத்த லெவலில் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 வந்து 25,738. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வச்சுன்னா சப்போர்ட் 2 வந்து 25,550. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் 3 25,250 வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் சொல்லியிருந்தேன், RSI வந்து 80க்கு மேலே இருக்குது. எப்பப்போலாம் மார்க்கெட் மந்த்லி RSI வந்து 80க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு சிவியர் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, கரெக்ஷன். அது வந்து நியர்லி ஒரு 15% to 20% வந்திருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். போய் கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள். எதுக்காக இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, பாஸ்ட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த ப்ராபபிலிட்டி இல்லைனா நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. சரி, எனிவே இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது நம்மளுடைய சப்போர்ட் 2 அண்ட் சப்போர்ட் 3க்கு நடுவில் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 2 பிரேக் பண்ணி மேலே போனாங்க. பட் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஃபால் நம்மளுடைய சப்போர்ட் 3ல் வந்து மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. அதாவது 25,250ன்ற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இத்தனை நாள் ட்ரேடே எடுக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் டெக்னிக்கலாக மட்டுமே அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நமக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்லாம் ஃபால் நடந்ததே கிடையாது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக புரியும். ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே ஏறும்போது நான் சொல்கிறது அதுதான், பொறுமையாக தான் ஏறும். 100 பாயிண்ட், 150, மறுபடியும் 100, ஒரு 70, 80 இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இறங்குச்சுன்னா சடன் ஃபால். இன்றைக்கி 500 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 1200 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், க்ளோசிங் ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் டேவோடைய க்ளோசிங் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். முந்தின நாள் நல்லா ஃபால் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மைனஸ் ஒரு 11 பாயிண்ட்ஸில் நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்றதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும், இல்லை உங்களுக்கு அது தெரியணும். எதுக்காக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகுது, எதுக்காக பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகுது, ஏன் ஒரு கேப் டவுன் வருது, ஏன் இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, இதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. 25,000ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 25,000 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் வரும். ஸோ இதெல்லாமே கரெக்ஷன்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை, ட்ரேடிங்கை விட்டுட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை யோசிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செபிலேருந்து சொல்லியிருக்காங்க, வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பைரி தான்ன்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ 25 இருக்குன்னா நவம்பர் 20 லாட்டோடைய சைஸ் ஒரு 60, 62, 75 வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ். ஸோ அதனால தான் மார்க்கெட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் FIIS அவங்க வந்து நியர்லி ஒரு 13 crores கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இம்பேக்ட் தான் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ரீசன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து நாளைக்கான சப்போர்ட் 25,233. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கு பிரேக் ஆகி கீழே வருது அப்படின்னா 25,077ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுதுன்னா
$24,850 800 $900 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் 25,000ன்றது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர், சைக்காலஜிக்கல் நம்பர், அது ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,450, அதுக்கும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,650 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,900 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், சார்ட்ஸு, நான் கொடுக்குற இந்த லைன்ஸு, இதெல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி டெக்னிக்கலாக லைன் போடுறேன். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்ம வந்து வீடியோக்காக மட்டும்தான் இந்த லைன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜோன்ஸை தான் மார்க் பண்ணணும். இப்போது இந்த சப்போர்ட் 3 கூட நம்ம லைன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலே போகுதுன்னா தான் ஃபர்தராக மேலே போகும். இந்த ஜோனை பிரேக் பண்ணுதுன்னா கீழே வரும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ நான் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஜோனாக தான் நான் கன்சிடர் பண்ணி பண்ணிப்பேன். நம்ம வீடியோக்காக மட்டும்தான் நம்ம லைன்ஸாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்கணும், நடக்காது, இதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. யாருமே 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, குளோபலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே வார் நடக்குது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, ஓய் டேட்டா என்ன சொல்லுது, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். நேற்று நான் ஓய் டேட்டாலையும் சொல்லியிருந்தேன், நேற்று போட்ட வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கணும். கால் சைடு தான் வந்து ஓய் டேட்டா பில்ட் ஆகிருக்கு, புட் சைடு வந்து ஓய் டேட்டா பில்ட் ஆகலை. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்காக தான் இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ ஓய் டேட்டாவை பற்றி நான் சொல்கிறேன்னா அது நடந்ததுனால தான் அதை நான் சொல்கிறேன். சப்போஸ் ஓய் டேட்டாவுக்கும் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னா நான் அதை பார்க்க போகிறதில்ல. குளோபல் நியூஸஸ்க்கும் நம்மளுடைய நிஃப்டி 50க்கும் சம்மந்தம் இல்லைன்னா நான் பார்க்க போகிறதில்ல. ஸோ எதுக்காக வெறும் டெக்னிக்கலாக மட்டும் போகாமல் இது எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணுறன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்களும் அதை வந்து ஓகே வெறும் டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல், இல்லை வெறும் யாரோ ஒரு கால்ஸ் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம காசு கட்டி சேர்ந்துட்டோம், அவங்க இதை வாங்கு, இதை விற்றுரு, இதை வாங்கு அப்படின்னு இந்த ரேட் வரும்போது இதை வாங்கு, இத்தனை குவான்டிட்டி வாங்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஏன் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்க முடியும். அப்போ தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். எப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் எப்படி ரியாக்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும் தான் கற்றுக்க முடியும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாகவே ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, மார்க்கெட் இப்படி இறக்குற மாதிரி காமிச்சாங்களா, நாளைக்கு ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் கூட மேலே ஏற்றிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுப்பாங்க. நம்ம 100 பாயிண்ட்ஸ் ஏறும் போதே ஓகே இதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது, மேலே தான் போகும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பும். ஸோ உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் இல்லை உங்களுடைய விஷனில் வந்து மார்க்கெட் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு 100% தெரியும் அப்படின்னா கரெக்டான என்ட்ரி கொடுங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. அதுக்கப்புறம் டார்கெட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1:1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு ஓகே எனக்கு ஒரு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1:1 எனக்கு லாஸ் வந்தாலுமே எனக்கு 1000 ரூபாய், எனக்கு ப்ராஃபிட் வந்தாலுமே 1000 ரூபான்ற வைங்க. அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1.5, 2%, 3% இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். எப்பயுமே சொல்கிறது தான், பொறுமையாக இருங்க. ஒரு மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அது பாஸ்ட்டில் நடந்திருக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடக்குது, ஓகே இன்றைக்கி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியல, காசு இல்லை, நம்மக்கிட்ட ஒழுங்காக ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட்டு பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதில் வந்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கே இல்லை,
ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதேமாரி சினாரியோ நடக்காமல் இருக்காது. ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே ப்ரீவியஸாக நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கிறதும் ஃப்யூச்சரில் நடக்கும். ஸோ அன்றைக்கி அதை நம்ம எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலான்றதை பிளான் பண்ணுங்கள். பட் நீங்கள் இன்றைக்கி பார்க்காம விட்டீங்க, இன்றைக்கி எந்த ஒரு சர்ச்சும் பண்ணாமல் விட்டீங்க, சும்மா 2 வீடியோ, ஒரு 4 ஷார்ட்ஸு, மற்றவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நாளைக்கு 9:15 போய் மார்க்கெட்டில் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க. என்றைக்கு நீங்கள் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போதெல்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ ஃபால் ஆகும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கன்சால்டேஷன் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படியே ஃபாலோ ஆனாலும் 25,000 கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ 25,000 ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் முடிச்சிடுவாங்க. யாரையுமே பொசிஷனை ஹோல்ட் பண்ண விட மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி 500 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, குளோபலாகவும் நெகட்டிவாக இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பல்காக வாங்கி ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம் புட் சைடு அப்படின்னு நினைப்பீங்க. பட் கன்சால்டேஷன் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஏன்னா நானே அதை நிறைய முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஒரு ட்ரேட் எடுப்பேன். நான் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு எனக்கு ஆப்போசிட்டாக போகும். ஓகேங்களா? பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு ஒரு சரிதான புரிதல் இல்லைன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் நம்ம வெயிட் பண்ணும்போது இதுக்கான எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வழி கிடைக்கும். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையான்றதை நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே வீடியோ வராது. சாட்டர்டே சண்டேல வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு அடுத்த வாரம் அக்டோபர் 2வது வாரம் எப்படி இருக்குன்ற வீடியோவில் எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.